ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க 9 இன்டூ எக்ஸ் இன்டூ இ பவர் 3x. இதை இன்டகிரேட் பண்ணி அதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்டா நான் கிவன் கொஸ்டின் ஐன்னு எடுத்துக்கிறேன். ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் இஸ் இன்டகரலா 9ங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால எடுத்து முன்னாடி எழுதிடுறேன். எக்ஸ் இன்டூ இ பவர் 3x dx அப்படின்னு இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா பெர்னௌலிஸ் ஃபார்முலா மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுல நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா, அந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா நம்ம பேசிக்கா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸை யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நான் பெர்னௌலிஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறேன். இப்போ இங்க 2 டேர்ம் இருக்கு. ஒரு டேர்மை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன், இன்னொரு டேர்மை இன்டெகிரேட் பண்ண போறேன். இப்போ எக்ஸுங்கிற டேர்ம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல 0 ஆகும். அதனால எக்ஸை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன், இ பவர் 3x இன்டெகிரேட் பண்ண போறேன். இ பவர் 3x நம்மளால இன்டெகிரேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, அந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஓகே, இ பவர் 3x இன்டெகிரேட் பண்ணா இ பவர் 3x பை 3. இப்போ இந்த இ பவர் 3x இன்டெகிரேட் பண்ணா இ பவர் 3x பை 3. ஆல்ரெடி இங்க ஒரு 3 இருக்கு. அப்போ 3 3s are 9. ஃபர்ஸ்ட் பிளஸ் போட்டுக்கலாம், செகண்ட் மைனஸ், தேர்டு பிளஸ். இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் சம்கான ரிசல்ட்டா. therefore I is equal to 9 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்து எழுதிடுறேன். x into e power 3x இன்டெகிரேட் வேல்யூ என்ன? இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும், பிளஸ்ல தான் இருக்கு. therefore x into e power 3x by 3. x into e power 3x by 3. மைனஸ் இருக்கு, மைனஸ் 1 into e power 3x by 9. 1 into e power 3x by 9. அவ்வளவுதான், பிளஸ் சீன் எழுதிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 9 இங்கேயும் மல்டிப்ளை பண்ண போறேன், இந்த 9 செகண்ட் டேர்ம்லயும் மல்டிப்ளை பண்ண போறேன். இப்போ 9x e power 3x by 3 மைனஸ் 1 9s are 9 e power 3x by 9 பிளஸ் c அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 3யும் இந்த 9 கட் பண்ணிட்டா 3 டைம்ஸ் 3x e power 3x மைனஸ் இந்த 9யும் 9 கட் பண்ணிட்டேன்னா e power 3x பிளஸ் c அப்படின்னு இருக்கு. இந்த 2 டேர்ம்லயுமே ஏதாவது காமன் டேர்ம் இருந்ததுன்னா அதை எடுத்து வெளியே எழுதிடலாம். இங்கே e power 3x இருக்கு, இங்கேயும் e power 3x இருக்கு. இப்போ e power 3x நான் வெளியே எடுத்து எழுதிட்டேன்னா உள்ள 3x மைனஸ் இந்த e power 3x வெளியே எடுத்துட்டோம், அப்போ 1 இருக்கும் பிளஸ் c. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான கிவன் ஆன்சர். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.